ஏங்க இந்த வண்டியோட சவுண்டை காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்க, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. எப்படி காட்டுச்சுங்களா சவுண்டு? அதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் தான் நினைக்கிறேன். இந்த ரோட்டில் ஆனால் வண்டி சத்தி ரோடு நம்ம போயிட்டு இருக்கிறது. சத்தி ரோட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி கை வச்சாலே 100-120 தாங்க போகுது. இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அக்காடாதுங்க. வணக்கம், நான் உங்கள் பிரபா. இன்னைக்கு எங்கே ரைடு போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோபியில் இருக்கிற திம்பம் மலை வரைக்கும் போகலான்னு இருக்காங்க. கோபியில் இல்லை, சத்தியமங்கலத்தில் இருக்கிற திம்பம் மலைப்பகுதிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. சரி, சாட்டர்டே சண்டே ஆனால் வீடியோ போடுவேன். ஸோ தட் இன்றைக்கி கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இறங்கிட்டேன். வேலைக்கு ஒர்க் முடிச்சுருந்தாங்க போயிட்டுருக்கேன் நான் இப்போ. பெட்ரோல் அடிக்க மறந்துட்டேங்க. பெட்ரோல் அடிச்சிருக்கணும். சரி, போகிற வழியில் அடிச்சிடலாங்க. நம்ம இப்போ சித்தோடுக்கிட்டே வந்துட்டோங்க. பேசாமல் இங்கேயே அடிச்சுட்டு போயிடலாங்களா? கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் லென்ஸ் மோடு போட்டிருந்தேன். அதனால் நான் பேசிட்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷனாக ஷேக்காக இருக்கும். ஷேக் மோடாக ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். கொஞ்சம் வைப்ரேஷனாக தாங்க இருக்குது. என்னாச்சுன்னு தெரில. வண்டி பழைய மாதிரி இல்லை, ஒரு இதாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட் இருக்குது. நம்ம ரிட்டன் வரும்போது போகலாம். ரிட்டன் வரும்போது அதே மாதிரி யானை ஏதாச்சும் பார்க்க முடியுதான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வேறு பெட்ரோல் வேறு அடிக்கலைங்க. பிளிங்க் ஆகிட்டே இருக்குது வண்டியில். எங்கே போய் நிற்க போதோ தெரில. நானும் வந்துகிட்டே இருக்கேன் எங்கேயுமே. ஆனால் கண்ணு கெட்டின தூரம் பெட்ரோல் பங்கே கிடைக்க மாட்டேங்குதுங்க. பெட்ரோல் பங்க் கண்டுபிடிச்சிட்டாங்க. பெட்ரோல் பங்க் ஆனால் கிராஸ் பண்ண முடியாது, ரைட் சைடு வேறு இருக்குதுங்க. ஐயோ, என்ன பண்ணுறது? இருங்க, ஏதாச்சும் திரும்ப என்னங்க கண்ணு ஏங்க அவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்குது, எங்கேயுமே திரும்ப முடியாது போலையே. அச்சோ, கடைசியில் இங்கே இருக்குதுங்க. இப்போ போய் பெட்ரோல் அடிப்போங்க ஃபஸ்ட்டு. என்ன பெட்ரோல் அடிக்கணுமே. ஐயோ, இல்லைன்னா தீர்ந்து போயிடுனே, வண்டியை தள்ள முடியாதுண்ணே. டிவிஎஸ் அண்ணே. ஃபைனலி பெட்ரோல் பங்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் திருப்பிட்டு ஒரு யூ டர்ன் போட்டு இந்த சைடு திருப்பி லெஃப்ட்டில் வந்திருக்கேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லிஸ்பேட்டையில் இருக்கேங்க. பெட்ரோல் 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 300 ரூபாய்க்கு கிடைங்க. 300. வணக்கம், மெதுவாடிங்க. தயவு செய்து ஜீரோவை சரிபார்க்கவும். பெட்ரோல் 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 ஃபோன் பேங்க. சரிபார்க்கவும். இல்ல, கோவால நான் கேட்டாங்க. நன்றி, மீண்டும் வருக. தொழில் அடிச்சாச்சோ. இன்னொரு 100 ரூபாய்க்கு கிடைச்சிருங்க. வணக்கம், இந்துஸ்தான் பெட்ரோலியம். தயவு செய்து ஜீரோவை சரிபார்க்கவும். பெட்ரோல் 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 அமௌண்ட்டை சரிபார்க்கவும். ஒரு டீ கடைசியில் கோபிக்கு வந்துட்டாங்க. கோபி செட்டிப்பாளையம் மாநகராட்சி, சாரி நகராட்சி தான். ஃபைனலி வி ஆர் என்ட்ரிங் இன்டு கோபி. அக்கா கொஞ்சம் சீக்கிரம் போங்கக்கா. பாட்டி, ஏங்க உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன இன்சிடெண்ட்னா, வடிவேல் படத்தில் வர மாதிரி
இந்த மாதிரி மெதுவாகவே நடந்து போவாங்க. நம்ம கரெக்டாக வண்டியில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 180 அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரேக் அடிப்போம். கரெக்டாக பிரேக் அடிக்கும்போது அங்கே போய் விழுந்துட்டு ஐயோ அம்மான்னு கத்துவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது தட்ஸ் ஸ்கேம். நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கூட நிற்கவே கூடாது, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. நின்னீங்க உங்கள் கையில் இருக்கிறது பர்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் அடித்து விட்டுருவானுங்க. இட்ஸ் ஸ்கேமுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது, இன்னுமே நடக்குதுங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு தடவை வந்து டைரெக்டாகவே நடந்திருக்கு ஒரு இன்சிடெண்ட்டு. இந்த இன்சிடெண்ட்டு அதாவது நானாக நிற்கவே இல்லைங்க, நானாக போயிட்டேன். அதாவது நம்ம வண்டியிலே இடிச்சிருக்க மாட்டோம். கரெக்டாக வந்து இந்த மாதிரி இப்போ அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி போகுதுங்களா, போயிட்டுருக்காங்களா, அந்த டர்ன் வருது பார்த்தீங்கன்னா, அந்த டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நின்றுட்டு மெதுவாக நடந்து போவாங்க. நம்ம நல்லா ஓரளவுக்கு ஸ்பீடாக வந்துட்டு இருப்போம். இது வந்து எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைவேல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோட்டில் கிராஸ் பண்ணுற இடத்துல, அந்த மாதிரி இடத்துலதாங்க நடக்கும். அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் சிக்குனிங்க ஆளை முடிச்சு விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் இது சுதானமாக இருந்துக்கோங்க சொல்கிறேன். வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரிலைங்க, நம்ம சத்தியமங்கலம் வந்துட்டோங்க. பவானி சாகர் 19 கிலோமீட்டர். பண்ணாரி போகணும். இப்போ பண்ணாரியிலேருந்து ஒரே ரோடு, ஒரே அழுத்து. மழைலாம் பார்த்தீங்களா, மழை தெரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. நேரில் செம்மையாக இருக்குது. வீடியோவில் வந்து எப்படி காட்டுன்னே நமக்கு கெஸ் பண்ணவே முடியாதுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊட்டி போகலாம், மைசூர் போகலாம், பெங்களூர் போகலாம், கர்நாடகா, எல்லா ஊருக்குமே போகலாங்க. அதாவது அதர் ஸ்டேட் சொல்கிறேன் நான். அதர் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மைசூர் அந்த இது தான். பெங்களூர், கர்நாடகா இருந்தது. நம்ம இப்படி போனோம்னா நம்ம ஊருக்கே போகலாங்க. கோவை, ஊட்டி, அங்கேருந்து இறங்கி வயநாடு, கேரளா, அந்த மாதிரி போகலாங்க. பிளாஸ்டிக் தவிர்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கு, நேக்கட் பைக்கு, எந்த பைக்காக இருந்தாலும் சரிங்க, நான் ஒன்றே ஒரு விஷயம் சொல்லுவேன். என்ன விஷயம்னா, சின்ன சின்ன கல்லெல்லாம் வரும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நடுவில் ட்ராவல் பண்ணி வரும்போது கூட பார்த்தேன். அந்த கல்லை கொஞ்சம் ஸ்பீடாக ஏற்றுனீங்கன்னா கூட வண்டி பஞ்சர் ஆயிரும். ஏன்னா டயர் வந்து அந்த மாதிரியான டயரு. நீங்கள் நல்ல டயர் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஸ்போர்ட்ஸ் டயரில் பார்த்தீங்கன்னா க்ரிப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது வீல் ரொட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டயர் முழுன்னு ஆயிரும், ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது நீங்கள் அந்த கல்லில் விட்டிங்கன்னா ஓட்டையே விழுந்துடும் டயரில். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெதுவாக அப்படியே ஓட்டுங்க. ஸ்பீடாக போகிற இடத்துல வந்து ஸ்பீடாக போங்க, மெதுவாக போகிற இடத்துல மெதுவாக போங்க. அதுக்குன்னு ஒரே மாதிரி இது பண்ணி விட்டுறாதீங்க, ரெண்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி ஓட்டிடாதீங்க, அப்புறம் கம்பெனி பொறுப்பு இல்லை. சத்தியமங்கலம் வந்துட்டேங்க. உங்களுக்கு ரோடை பார்த்தாலே தெரியும். நான் ஒரு சடன் பிளான் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3. உங்களுக்கு அந்த டிபெட்டியன் டெம்பிளும் அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேங்க. டேரெக்டாக அப்படியே பெட்ரோலும் இருக்குது, போதும், இந்த பெட்ரோல் போதும்னு நினைக்கிறேன். ஹில்ஸ் ஏறினதுக்கப்புறம் தான் தெரியும். ஹில்ஸ் ஏறினாலும் 2 பாயிண்ட் இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அது பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் போட்டிருக்கு. அது வந்து நம்ம கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி. கொள்ளைகள் பிரிவில் இருந்து ரைட்டு. நான் இது வரைக்கும் போனதே இல்லைங்க. நான் அந்த வழியில் போயிருக்கேன். பட் ஆனால் நான் வந்து அந்த டிபெட்டியன் மானிஸ்ட்ரி அதுக்கு போனதே இல்லை. சொதட்டை போய் பார்த்துடலான்னு சொல்லி தான் கிளம்பிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பகல்லையே வந்திருக்கணும் அந்த இடத்துக்கு. நான் வந்து மத்தியான டைம்லாம் வந்திருக்கேன். 3:24 கண்டினியூஸாக நான் இதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக கொள்ளைகள்லாம் உள்ளான்ட்ருக்கேன். வண்டியை திம்ப நடுவுலையும் அப்படியே கண்டினியூஸாக கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை வரும். நைட்டு வரும்போது தான் தெரியும் யானை வருமா இல்லை வந்து புலி வருமா, எது வருமான்னு தெரில. நான் எனக்கே தெரிலைங்க. நான் ரிஸ்க் எடுத்து வந்துட்டேன் இன்றைக்கி. எப்படியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் டே லீவுங்க. மார்னிங் ஒர்க் போயிருந்தேன், ஆஃப் டே மத்தியானத்துக்கு மேலே லீவு. கண்டினியூஸாக ஃபோன் கால் வந்துகிட்டே இருந்துச்சு. ஃபோன் ஆஃப் பண்ணிடலாம் தான் பார்த்தேன். பட் ஆனால் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஏதாச்சுன்னா கால் அட்டன் பண்ணணும். ஸோ தட் ஒன்லி நான் ஃபோன் அப்படியே வச்சுருக்கேன்.
ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது, 53% தான் இருக்குது. 53 இருந்துச்சா 43 இருந்துச்சா சரி தெரில. நான் உங்களுக்கு திம்பம் மேலே ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வந்து விட்டோம். கடவுளே, எப்படியாச்சும் என் யூடியூப் சேனலை பெருசாக்கியிருப்பா. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் இந்த யூடியூப் மூலயமா. நான் மெயின் ரீசன் யூடியூப் ஆரம்பிச்சதுக்கான மெயின் ரீசனே அதுதான். நிறையா சபரிமலை பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க. பஸ்ஸு ஊர்பட்ட பஸ் இருக்குங்க. ஏன்னா இங்கேருந்து வயநாடு பக்கம் இல்லைங்க, கேரளாக்குள்ளே டேரெக்டாக இது பண்ணிடலாம். இதுதாங்க என்ட்ரி. இங்கே என்ட்ரி போட்டு தான் போகணும். 2 வீலர் வந்து அலௌடு தான், எந்த பிரச்சனையும் இல்லை. 2 வீலருக்கு பாஸ் இருக்கான்னு தெரில. 2 வீலருக்கு பாஸ் இல்லை, நம்மளை எதுவும் நிறுத்தலை. நம்ம லோக்கல் வண்டி தாங்க, அதனால் நிறுத்த மாட்டாங்க. ஈரோடு வண்டினா நிறுத்த மாட்டாங்க. வேறு அதர் ஸ்டேட் வண்டிக்கு மட்டும்தான் பாஸு. நான் வேறு எதுவுமே கொண்டு வரல. ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, மறக்காமல் காசு கொஞ்சம் கொண்டு வாங்க. அதாவது நோட்டாக கொண்டு வாங்க. என்கிட்ட கூகுள் பேயில் தான் இருக்குது. எப்பயுமே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கூகுள் பே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே அதை பற்றி எஜுகேஷன் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட் வச்சுருக்கணும். எப்பயுமே என்ன சொல்ல வரேன்னா, அமௌண்ட் எப்பயுமே கையில் வச்சுருக்கணும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி ஓரம் கட்டக்கூடாது. அண்ணன் பார்த்தீங்கன்னா வண்டி தைரியமாக ஓரம் கட்டுறாரு. ஏன் சொல்கிறேன்னா, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வரும். நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன். யானைலாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. யானைக்கு இது தென்படுதா, ஏதாச்சும் பார்க்கலாம். ரிட்டன் வரும்போது எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. நான் வேறு 1 மணி நேரம் இது வேறு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரிஸ்க் எடுத்து வந்துடலான்னா ஒரு முடிவில் இருக்கேன். வாங்க பார்த்துடலாம், எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி வந்து வண்டி கொடுக்கும்போதே என்ன சொன்னான்னா, டே ஹில்ஸுக்கிட்டு ஏற்றிடாதரா அப்படின்னா, கடைசியில் பார்த்தா ஹில்ஸ் ஏற்றிட்டோம். வேறு வழி இல்லை. சரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4வது பெண்டுன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கீரில் மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு கீரில் மட்டும் பயன்படுத்தினா அவ்வளோதான். 4வது பெண்டுக்கு வந்துட்டோம். அதாவது காரு, ட்ரக்கு, லாரி அந்த மாதிரி இதுக்கு. நம்ம வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கீர் புஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் R15ல ஹில்ஸ் ஏறது ஒரு தனி சுகமாக தாங்க இருக்குது. சாயும் போது வண்டி அப்படின்னு இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் R15ல வந்து ஹில்ஸ் ஏறுறது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திம்பம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆபத்தான ஸ்லோப்பாக இருக்கும். வளையும் போது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஸ்லோப்புங்க. லாரியெல்லாம் அதனால தான் தடுமாறும். நம்ம ஏறும்போது கொஞ்சம் பார்த்து ஏறணுங்க. கார்லாம் ஈஸியாக ஏறிடலாம். லாரி மட்டும் இங்கே நடுவில் ஏதாச்சும் சிக்கிச்சுன்னா நம்மளும் சிக்கணுங்க. இந்த வழியில் வெளியே வரவே முடியாது. ஒரு நாள் ஆயிருங்க. கோ கிரீன் பிளாஸ்டிக். நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டுமா, இல்லை வந்து மேலே அந்த கொள்ளைகள் போட்டுமா? எனக்கு ஒரே இதாக இருக்குதுங்க, என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு என்ன தோணுதுன்னா, மணி 3:30 ஆச்சு, அங்கே போகணுமான்னு சொல்லி ஒரு இது. பட் இருந்தாலும் மனசு என்ன சொல்லுதுன்னா, போங்குது. போவோம், வாங்க பார்த்துக்கலாம். அது பெண்டில் இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து இத்தனை பேர் வருவாங்களா? ஃபோன் போர்டு தான் இது. ராபே என்ன பேருன்னே தெரிலைங்க. ட்ராக்ஸ். என்னங்க வண்டியில் இத்தனை பேர் இருக்காங்க. வண்டியை ஃபுல் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஏதோ வேலைக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. We came to the 21st பெண்டுக்கு வந்திருக்கோம். 21st பெண்டு வந்துட்டோம். நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோமோன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இன்னும் அந்த டிபெட்டியன் நேரம் போகணுன்னு சொன்னேன். டிபெட்டியன் நேரம் கொஞ்சம் தூரம். என்ன பண்ண போகிறோன்னா தெரில. 22வது பெண்டு. ஒரு ரைடிங் ஜாக்கெட் ஒன்று வாங்கணுங்க. பயங்கரமாக குளிருது. ஆனால் குளிரே தெரியாத மாதிரி உங்களுக்கு வீடியோவில் இருக்குது. பட் ஆனால் பயங்கரமாக குளிருது. சில்னஸ் கொஞ்சம் மேலே ஏற ஜாஸ்தியாகுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இப்போ மேலே ஏற ஜாஸ்தியாகுது. ஐயோ, இதுதாங்க கஷ்டம். லாரி வந்துச்சு, நம்ம போயிடலாம். அண்ணன், இந்த இடத்துல இந்த பெண்டு போடுறது தாங்க கஷ்டம். உண்மையாலே லாரி ஓட்டுறவங்களுக்கு பெரிய கஷ்டங்க.
இது கொஞ்சம் ஷார்ட்டான லாரி, இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டான லாரி. எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க, இதெல்லாம் பெருசாக. பட் ஆனால் வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா லாரி வந்து இந்த ஃபீட் சொல்லுவாங்க, அந்த ஃபீட் கணக்கு நமக்கு தெரில. பட் ஆனால் இந்த ஃபீட்டுக்குள்ளே தான் வந்து லாரி வந்து அந்த சைஸ் இருக்கணும்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா டர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க, அவ்வளோதான். அப்படியே சாமி டே, ஆமாம் அங்கேருந்து வந்திருக்கோங்க, தெரியுதா உங்களுக்கு? இதுதான் 27வது பெண்டு. 27வது பெண்டுக்கு வந்து விட்டோம். திம்பம் ஏறி விட்டோம். மேலே போய் காஃபி குடிச்சிட்டு, காஃபியெல்லாம் எதுவும் வேண்டாம் பிரபா, போவோம். நம்ம மேலே போயிட்டு அந்த இது எப்படியாச்சும் இன்னைக்கு கவர் பண்ணி ஆகணும். அது வேறு 1 மணி நேரம்னு போட்டிருக்கு, அதுதாங்க எனக்கு பயமாக இருக்குது. இங்கே ஒரு பைக் ரைடர்ஸ் நிற்கிறாங்க, 2 பைக்கா, 1 பைக்கு தானா? எங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது 2 பைக் மாதிரி தெரிஞ்சிச்சுங்க. நல்ல சில்லுன்னு இருக்கு. ஃபைனலி வி கேம் டு த எண்டெல்லாம் இல்லை, இது 2வது பாட்டாக வரும். நான் டீ குடிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பாட் ஒன்று வச்சுருக்கேன். நான் டீ குடிக்க மாட்டேன், காஃபி குடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பாட் வச்சுருக்கேன் உள்ள. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடு ஒன்றுமே இருக்காது. இப்போல்லாம் இந்த ரோடு பரவாயில்ல, எவ்வளோக்கோ சூப்பராக போட்டிருக்காங்க. பரவாயில்லன்னு இல்லை, பயங்கரமாக போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங் போகும்போது பார்த்திங்கன்னா எந்த இதுவும் வராமல் இருந்தால் மட்டும் எனக்கு போதும். யானை எதுவும் வராமல் இருந்தால் மட்டும் போதும். உள்ளேகள் போகிற ரோடு எதுன்னு தெரிலிங்களே. ஐயோ, ஒரு செகண்ட் பார்த்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? கொண்டு போய் அந்த இது மேலே மோதிருப்பேன். அதாவது அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் 3rd law நமக்கு கொஞ்சம் நியூட்ரல் வந்துருச்சு. நமக்கு கொஞ்சம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பியாக இருந்ததுனால வண்டி டக்குன்னு போயிருச்சு அந்த இடத்துக்கு. மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி இறங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வண்டி இறங்கிருச்சு. அப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு இடத்துல காஃபி டேன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே காஃபி குடிச்சிட்டு வண்டி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. கைகள்லாம் வலிக்குது. இப்போ இவ்வளோ நேரம் பிரேக் எடுத்திருந்தேன். அந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு இதாகவே இருக்குது. 1 மணி நேரம் காட்டுதுங்க. வண்டியில் வேறு மொபைல் ஸ்டாண்ட் இல்லாதனால இதாக இருக்குது. சரி வாங்க போய் தான் பார்ப்போம். மணி 4, போய் கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஓ, ஸ்டாண்ட் எடுக்கலையா? என்னங்க 1 பாயிண்ட் தான் காட்டுது பெட்ரோலு. ஐயோ, மெதுவாக தான் வந்தோம். ஹில்ஸுங்கிறதுனால அப்படி கூட காட்டலாம். இதுதாங்க காஃபி டே. இங்கே தாங்க காஃபி டே. இதோ இப்போ பாருங்கள் 2 பாயிண்ட் ஏறிடுச்சு. நானே ஒரு செகண்ட் பயந்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் வேணும்னா இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஃபுட் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது இதே இடத்துல. இதுதாங்க அந்த காஃபி டே. நம்ம அந்த டிபெட்டியன் இதுக்கு ஃபஸ்ட்டு போகணும். அதே 37 கிலோமீட்டரு. வண்டி நியூட்ரல் பண்ணிக்கலாம். இவங்களும் அதே தாங்க சொன்னாங்க. இவங்களும் நம்மளை பார்த்துட்டு சொன்னாங்க, அம்பி நீ அந்த சைடு போயிடாதப்பா, பிடிச்சிப்பானுங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நம்ம இன்னொரு நாள் பேசாமல் காலையில் வரலாங்க. ஸ்டாண்டு போட்டிருக்கு. ஃபாக் வேறு ஆகுது. நம்ம தப்பான டைமிங்க்கு வந்துட்டோம், அதுதான் பிரச்சனை. இப்போ இன்னும் கொஞ்சம் 1 மணி நேரம் சீக்கிரம் வந்திருந்தோம்னா கூட நம்ம அங்கே போயிட்டு வரலாம். என்ன பிரச்சனைன்னு நான் தெளிவாக சொல்கிறேங்க உங்களுக்கு. ஆக்சுவலி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் மோட்டோ விளாகிங்கில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் மோட்டோ விளாகிங்லேயே சொல்கிறேன். என்ன பிரச்சனைங்க, 5 மணியோட செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகுமா. அதனால் நீங்கள் அந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் இங்கே போடுறேங்க, ரைட்டில் போடுறேன். செம்மையாக இருக்கும். நான் ஃபோட்டோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், போட்டிருப்பேன் கண்டிப்பாக. செம்மையாக இருக்கும் அந்த இடத்துக்கு. கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் வந்து விசிட் பண்ணி பார்த்துடணுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் ஆனால் இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக போவேன்னு நானே நினச்சி கூட பார்க்கல. நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்பேங்க. தாண்டி இருந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க. இப்போ காரில் போனவங்களும் அதே தான் சொன்னாங்க.
காரில் போனவங்க என்ன சொன்னாங்க, 5 மணியோட செக் போஸ்ட் க்ளோஸ்டு, யாருமே இல்லைங்க. செம்மையாக இருக்குது இந்த ரோடு. ஆனால் இந்த இடத்துல ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, புள்ளி விரும்புது இடிக்குது கொடி பறக்குது வேட்டைக்கார வரத்தை பார்த்து. இந்த வண்டி தான் வேட்டைக்காரங்க, இல்லை நான் தான் வேட்டைக்காரனா? அப்பா செம்மையாக இருக்குதுங்க இந்த மாதிரி. ஏன்னா தனியாக யாருமே வராதிங்க. மோஸ்ட்லி நான் பண்ண தப்பு பார்த்திங்கன்னா சோலோவாக வந்தது தான் தப்பு. பாருங்கள் அப்படியே இறங்குது. நான் நைட்டு வந்திருந்தேன்னா ஆனால் சத்தியமாக முடிஞ்சிருப்பாங்க. இப்போ போயிட்டு ரிட்டர்ன் மட்டும் வந்திருந்தேன்னா மணி பார்த்திங்கன்னா 4:48. இதனால தான் இந்த செக் போஸ்ட்டில் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இன்னும் இதுக்கு சக்திக்கு இன்னும் 40 கிலோமீட்ரு. மாவெல்லம்ங்க. நான் மாற்றி சொல்லிட்டேன். நான் இடம் பேர் வந்து மாற்றி சொல்லிட்டேன். நான் மாவெல்லம் அந்த ஊர் பேர். டக்குன்னு போகணும். வண்டி பறக்குது. சுற்றி பைன் ஃபாரஸ்ட்டு, எவனுமே இல்லை, கேட்கறதுக்கு ஆளே இல்லை, அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த இடம். செம்மையான இடம் ஆக்சுவலாக. இருங்க, நம்ம நிறுத்தி ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம். யாருமே இல்லைங்க. யாரும் இல்லைன்னா புலி இது வந்துட போதுங்க. அதாங்க பயமாக இருக்குது. அவங்க இடி எடுத்தாச்சுங்க. ஐயோம்மா, எனக்கு வர அந்த பெட்ரோல் வர சிங்கிள் பாயிண்டில் காட்டுது. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இந்த இடம் பாருங்களே, அப்படியே ஹெவன் மாதிரி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ஹெவன் மாதிரி இருக்குதுங்க. ஐயோ, ஒரு செகண்ட் பயந்துட்டேன். அவர் தான் நமக்கு இது சொன்னார்ல, போகாதரா தம்பி அப்படின்னாரு. லாக் பண்ண முடியலைங்க. நம்ம திம்பமே வந்துட்டோம் கடைசியில். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் இல்லைங்க, சொல்லியிருப்பேன், மோஸ்ட்லி வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த வீடியோ போடலைனாலும் கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான டெசிஷன். பட் ஆனால் வந்துட்டோம், இப்படியே வெளியே ரிட்டன் வந்தாச்சு. ஏன்னா அந்த உள்ளே போயிருந்தோம், சிக்கியிருப்போம். 5 மணியோட முடிஞ்சு சிக்கியிருப்போம் உள்ள. ஓ செட். எனக்கு இந்த 2 லாரி பார்த்தாலே பயமாக இருக்குங்க. இந்த இன்ஃப்ளேமபிள், ஹைலி இன்ஃப்ளேமபிள்னு போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா, அது பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னே தெரிலண்ணா. அண்ணா டீசல் கேன். ஐயோ, அப்போயே போனார் இந்த அண்ணன். வண்டியில் வர பெட்ரோல் 2 பாயிண்ட் தான் இருக்குது. கீழே போய் அடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடிச்சிடுவோம். ஐயோ, லாரி வருது. டேங்கப்பா சாமி, இங்கே பார்த்தீங்களா வியூவா? சரியான வியூ, சரியான ஹில் வியூ. மைசூர் இப்படி போகணும்பா, நம்ம இப்படி போகணும் ஆக்சுவலாக. எந்த வண்டி வரல. கடவுளே பார்த்துக்கோப்பா.
ஃபைனலி வி கேம் டு பண்ணாரி. செக் போஸ்ட்டுக்கு வந்து விட்டோம். கர்நாடகா வண்டி. அதர் ஸ்டேட் வண்டிக்கு மட்டும்தாங்க அந்த பாஸு. அப்போ அதே மாதிரி பாருங்க, சேலம் வண்டிக்கும் பாஸு. அதாவது ஈரோடு வண்டி கிடையாது. செம்ம டிராஃபிக். வண்டி பார்த்தீங்களா இல்லையா, நான் சொன்னேன்ல வீக்கெண்டு நியூ இயர் வேறு வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டம், முரட்டு கூட்டம். கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடுன்னு நினைக்கிறேன், சோளக்கதிர் எல்லாமே. நம்ம எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஐயப்ப சாமி பக்தர்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்க, அதனாலே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். ஏங்க இந்த வண்டி பாருங்கள், மகாராஷ்டிராவிலேருந்து ஓட்டிகிட்டு வந்துருப்பாருங்களா, அதுவும் இந்த திம்பத்துக்கு. சொன்ன மாதிரியே உள்ள கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. உள்ளே ஏதோ ஃபங்க்ஷன் போலைங்க. இத்தனை வண்டி நிற்கிது பார்த்தீங்களா. பராசக்தி கோயிலுக்கு போகிறவங்களும் இருக்காங்க, ஐயப்ப சாமி பக்தர்களும் இருக்காங்க. அதனால் நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு ட்ராப் பண்ணிடலாம். வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போவோம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, பண்ணாரி வந்து பவர்ஃபுல்லான கடவுள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாச்சும் நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து நடத்தி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான அம்மன். கண்டிப்பாக இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓ ஷிட், வண்டி அலையுது. பஞ்சர் கிஞ்சர் ஆயிடுச்சா? இல்லை இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு ரோடுனால. எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க உள்ள. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹுக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகிட்டு வர்றாரு, பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஹுக்கும் பண்ணிடலாம், டாஸ்க்கெல்லாம் கொடுத்தா கம்ப்ளீட் பண்ணுறேன். அந்த மாதிரி எனக்கு டாஸ்க் ஏதாச்சும் இருந்தால் கூட சொல்லுங்கள், நானும் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. பைக்கை வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுதாங்க கொடிவேரி. வி கேம் டு கொடிவேரி. இன்னும் கொஞ்சம் சென்டராக போய் காட்டுறேன். அப்பா இருங்க, வண்டி ஆஃப் பண்ணிடலாம். அப்பப்போ ஃபாக் ஆயிடுது. ஈவினிங் டைம் கொடிவேரி இப்படி தாங்க இருக்கும். கால் ஏதாச்சும் வந்திருக்கா? கால் எதுவும் வரல. ஈவினிங் டைம் விட மாட்டாங்க. பட் இருந்தாலும் அங்கே ஒருத்தர் போகிறாரு. அப்பா ஏங்க இந்த வண்டியோட சவுண்டை காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்க, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. எப்படி காட்டுச்சுங்களா சவுண்டு? அதே மாதிரி பண்ணிட்டுங்களா? ஓ குதிரை மாதிரி கட்டுதுங்க. போதும், ஒரு தடவை பண்ணால் போதும். எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் பண்ணேன். வண்டி ஓனர் மட்டும் வீடியோ பார்த்தானா செத்துருவான். ஐயோ தமிழ். ஆனால் வந்து தேங்க்ஸ் ஃபார் த பைக்குடா, அவனை வீடியோவில் சொல்கிறான்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். இந்த வீடியோ நீ பார்த்து காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்துட்டோங்க. ஈரோடு இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ். ஓ இங்கே ஸ்பீட் பிரேக்கர் வரும். எடுத்துட்டாங்களா? இல்லை இருக்கு, இங்கே வருதுங்க. ஐயோமா, உள்ள பாடியே சேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு செகண்டு. குட்டி ஸ்பீட் பிரேக்கரில் பார்த்தீங்களா எவ்வளோ பஞ்ச் இருக்குன்ட்டு. இந்த ஸ்பீட் பிரேக்கரில் கூட அந்த அளவுக்கு பஞ்ச் வராது. இது மேலே ஏறி இறங்கின மாதிரி தான் வரும். அந்த குட்டி ஸ்பீட் பிரேக்கரில் பஞ்ச் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. ஓ
ரோட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி கை வச்சாலே 100-120 தாங்க போகுது. இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் ஒன்று பண்ணி விட்டு போங்க, நான் இந்த வீடியோவை பார்த்தேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் கண்டென்ட்டோ இல்லை டாஸ்க்காக இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க, நான் அந்த கண்டென்ட்டை பண்ணுறேன், டாஸ்க்காக பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ காய்ஸ். இதோட விடை பெற்றுக்கொள்கிறேன். இட்ஸ் பிரபா ஃப்ரம் ஹியூனா விளாக்ஸ். பாய்ங்க.